திலகம், புரட்சி தலைவர் என்று அழைக்கப்படும் முன்னாள் தமிழ்நாடு முதல்வர் எம்ஜிஆர் தனது படங்களில் சண்டை காட்சிகளுக்கும் பாடல் காட்சிகளுக்கும் அதிக முக்கியத்துவம் தருவார். சினிமாவுக்கென அவர் வாள் சண்டை, குத்துச்சண்டை, மல்யுத்தம், சிலம்பாட்டம் போன்றவற்றை கற்று வைத்திருந்தார். இவற்றில் பெரும்பாலான குஸ்தி முறைகளை சாண்டோ சின்னப்பா தேவரிடம் இருந்து கற்றுக்கொண்டார். எம்ஜிஆர் ரசிகர்கள் அவரது சண்டை காட்சிகளை அதிகம் விரும்புவது போல் எம்ஜிஆர் தனது படங்களில் வரும் பாடல் காட்சிகளை தான் அதிகம் விரும்புவார். பெரும்பாலும் அவர் காரில் செல்லும் பொழுது பாடல்கள் கேட்டுக்கொண்டே செல்வது வழக்கமாகும். அந்த வகையில் அவருக்கு மிகவும் பிடித்த பாடல் 1000ல் ஒருவன் படத்தில் இடம்பெற்ற அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் என்ற பாடலாகும். அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். இந்த பாடலை எழுதியவர் கண்ணதாசன். ஆனால் கண்ணதாசனுக்கும் எம்ஜிஆருக்கும் இடையே நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்தன. மேடைகளில் கண்ணதாசன் பேசும்போது எம்ஜிஆரை தாக்கி பேசுவார். இதனால் எம்ஜிஆரை வைத்து படம் தயாரிக்கும் தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் ஒரு காலகட்டத்தில் கண்ணதாசனிடம் எம்ஜிஆருக்காக பாடல்கள் கேட்பதில்லை. ஆனால் 1000ல் ஒருவன் படத்தில் கிளைமேக்ஸ் காட்சியில் வரவேண்டிய ஒரு பாடலை பல கவிஞர்கள் எழுதியும் திருப்தி ஏற்படாத நிலையில் எம்ஜிஆரே கண்ணதாசனை விட்டு எழுத சொல்லுங்கள் என்று சொல்லி கண்ணதாசனும் எழுதிய பாடல்தான் அதோ அந்த பறவை போல என்ற பாடல். இதனை அடுத்து எம்ஜிஆர் அதிகம் விரும்பி கேட்பது மன்னாதி மன்னன் படத்தில் இடம்பெற்ற அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா என்ற பாடல். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. இந்த பாடலை எழுதியவரும் கண்ணதாசன் தான். எம்ஜிஆர் மிகவும் ஜாலியான மூடில் இருந்தால் பெரும்பாலும் இந்த பாட்டை தான் விரும்பி கேட்பார். ஆறிலும் சாவு, நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா. இதேபோல் கண்ணதாசன் எழுதிய இன்னொரு பாடலும் எம்ஜிஆர் விரும்பி கேட்கும் பாடலாகும். எப்பொழுதெல்லாம் அவர் சோகமாக இருக்கிறாரோ அப்பொழுது இந்த பாட்டை ஒளிபரப்ப சொல்லி மிக மௌனமாக கேட்டு ரசிப்பார். அந்த பாடல் ஆண்டவன் கட்டளை என்ற படத்தில் MS விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் வெளியான 6 மனமே 6 அந்த ஆண்டவன் கட்டளை 6 என்ற பாடலாகும். இந்த பாடல் அறுபடை முருகன் கோவில்களில் ஒவ்வொரு கோவில்களிலும் சிவாஜி கணேசனை நேரடியாக அழைத்து சென்று படமாக்கப்பட்ட பாடலாகும். இந்த பாடலில் கண்ணதாசன் மிக நூதனமாக 8 திருக்குறள்களை சொல்லியிருப்பார். அப்படிப்பட்ட கண்ணதாசன் மறைவின் போது நடந்த ஒரு சம்பவம் யாராலும் மறக்க முடியாது. அவரது இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்ட எம்ஜிஆர் திடீரென கண்ணதாசன் உடல் இருந்த வாகனத்தின் மீது ஏறி கண்ணதாசன் தலையை சற்று மேலாக தூக்கி அனைவரும் பார்க்கும்படியாக வைத்துவிட்டு கீழே இறங்கினார். தனது கடைசி பயணத்தின் போது அவரது முகத்தை எல்லோரும் பார்க்க வேண்டும் என்று எம்ஜிஆர் விரும்பி செய்த மிக பரபரப்பான சம்பவம் அது. எம்ஜிஆருக்கும் கண்ணதாசனுக்கும் கருத்து வேறுபாடுகள் அதிகம் இருந்தாலும் கண்ணதாசனுக்கு அரசவை கவிஞர் என்ற அந்தஸ்தை தந்து மரியாதை கொடுத்தவர் புரட்சி தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர்.